சூப்பரான ஜெபம். ஆனால் ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அப்புறம் கடைசியில் இயேசுவின் நாமத்தில் பிதாவேங்கிறீங்க. இப்போ பிதா யார், இயேசு யார், இயேசு அப்பா யார் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவு போட்டுருங்க. இயேசுவை தயவு செய்து அப்பான்னு கூப்பிடாதீங்க. தயவு செய்து இயேசுவை அப்பா என்று கூப்பிடாதீங்க. ஏனென்றால் அவர் நமக்கு அப்பா கிடையாது, அவர் நம்முடைய மூத்த சகோதரர். அவர் நம்முடைய மூத்த சகோதரர். நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுவது தவறு. நாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இயேசுவின் பிள்ளைகளாக முடியாது யாரும் கொடுக்கப்படலை. தேவனுடைய பிள்ளைகளாக முடிதான் அதிகாரம் பெற்றுக்கிறோம். அதனால தான் தேவனை தந்தை என்று பழைய தமிழில் இருக்கிற பிதா என்று அழைக்கிறோம். மாமா இப்போ ஒருவேளை நாம் இயேசுவை அப்பா என்று அழைத்தால் பிதா நமக்கு யாராக இருப்பார்? இயேசு அப்பாவா? தாத்தா. ஒருவேளை எல்லாம் இந்த கிறிஸ்துவ படங்களில் பிதாவாகி தேவன் அப்படி ஒரு தாடி வச்சு வெள்ளை தாடி வச்சு அப்படி உட்கார வச்ச மாதிரியும், இயேசு ஒரு வாலிபனாக நிறுத்துற மாதிரியும், பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல் அப்படின்னு சித்தரிக்கிறதுனாலையும் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவர் இவருடைய அப்பா தாத்தா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செய்து இயேசுவை அப்பா என்று அழைக்காமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க இந்த வார்த்தையை அடிக்கடி. வேதத்தின்படி, வேத சத்தியத்தின்படி, கிறிஸ்துவ சத்தியத்தின்படி, கிறிஸ்டியன் தியாலஜிப்படி, இஸ் அவர் பிரதர், அவர் ரட்சகர், அவர் தேவன் வச்சுங்களா. அவர் நமக்கு அப்பாவாக முடியவே முடியும். நமக்கு 3 கடவுளா ஒரு கடவுள்? நமக்கு ஒரே கடவுள், ஒரே தேவன், மூன்றில் ஒருவர், ஒருவரில் மூவர். அதனால அவரவர்களுக்கு அந்த ஒருவரில் மூவர், மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர், மூவரில் ஒருவர். ஆனால் அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அந்த இதை கொடுத்துருக்கிறார். இவரை குமாரன் என்று அழைக்க வேண்டும், பிதாவ் என்று அழைக்க வேண்டும், தூய ஆவியானவர் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு. அதனால் இது பெரிய சப்ஜெக்ட். அது இப்போ சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை. ஆனால் இந்த ஏசப்பாங்கிற அந்த போதனை, இந்த ஜீசஸ் ஒன்லி குரூப் இருக்காங்களே, அவங்க மூலமாக நம்ம மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. ஜீசஸ் ஒன்லி பரிசுத்த ஆவியானவர் பிதாவை ஏற்றுக்கிறது இல்லையே ஐயா. அதனால தான் சொல்கிறேன் சாமி, அதனால தான் சொல்கிறேன். அவங்களால இந்த விதைக்கப்பட்டிருக்கு. இயேசு ஒருவர் என்கிற குழு யார், பெந்தேகோஸ்தக்காரர் யார், மன்னிக்கணும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது, வேகாத கோஸ்தக்காரர்னு தெரியாது அனைவருக்கு. என்ன பெந்தேகோஸ்தக்காரர், வேகாத தோசக்காரர் யாருன்னு தெரியாது. கிறிஸ்தவங்க ஒரு நோட்டீஸ் அடிப்பாங்க, கிறிஸ்துவ சத்தியங்கள் விளக்கப்படும், வாரங்கள் அனைவரும் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே உட்கார்ந்து இருக்கிறது யெகோவா சாட்சியாக இருக்கலாம், அல்லது இயேசு ஒருவரே குழுவாக இருக்கலாம். அவங்க நம்மக்கிட்ட வரும்போது பைபிளை தான் சொல்கிறோன்னு வருவாங்க. ஆனால் பைபிளை சொல்கிறதில்லை. அதனால் தயவு செய்து இதை மனதில் கொள்ளுங்கள். கூப்பிட்ற எல்லா கூட்டத்துக்கும் போகாதீங்க. இப்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் செம்மறி ஆடாக வச்சுருக்காரு. என்ன இந்த 2 பிரிவு வரும்போது அப்படி தானே, செம்மறி ஆடையும் வெள்ளாடையும் பிரிக்கிறார் இல்லையா. அதில் நம்ம செம்மறி ஆட்டுக்கிட்டோம். செம்மறி ஆடு என்ன செய்யும்? எதையும் யோசிக்கிறது இல்லை, அப்படியே போகும். நீங்கள் கூட்டமாக போகிற செம்மறி ஆடுங்க தனியாக பிரிஞ்சே போகாது. பார்த்துருக்கீங்களா? தனியாக பிரிஞ்சே போகாது. இப்போது ஒரு ஆடு முன்னால் போகிற ஆடு என்ன செய்யுதோ அதுதான் இதுவும் செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, இந்த கொஞ்சம் தூரம் ஆடெல்லாம் நடந்து போகும்போது
ஒரு குறிப்பிட்ட ஆட்டுக்கு முன்னால் ஒரு குச்சி வைப்பாங்க. அந்த ஆடு அந்த குச்சியை பார்த்துட்டு என்ன செய்யும், அப்படி குதிக்கும். அப்புறம் குச்சி எடுத்துருவாங்க. பின்னால் வர்ற ஆடுங்க எதுக்காக குச்சி வச்சுருக்காங்க தெரியாது, குதிக்கும். அது மாதிரி நம்ம எல்லாரும் செம்மறி ஆட்டு கூட்டம் தலையை கீழே வச்சுட்ருக்கோம். இந்த மேலே நோக்கி பார்க்கறது இல்லை. உண்மையான சத்தியத்தை நம்ம தெரியணும். ஏன்னா படிப்பறிவு இல்லாத காலத்திலேயே பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லி தெரிஞ்ச பழைய கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்திலும் ஒரு நாளும் இயேசுவை அப்பா என்று அழைக்கலை. இப்போ எல்லா சத்தியமும் தெரிஞ்சுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு அறிவு பெற்றுட்டு ஞானம் பெற்றுட்டும் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், இயேசுவை அப்பான்னு அழைக்கிறோம். அது முறையல்ல. நான் அந்த சப்ஜெக்டில் போயிடுவேன். அதனால் நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கு நாம் 4வது ராஜாங்க புஸ்தகத்தை படிக்க போகிறோம். 4வது ராஜாங்க புஸ்தகம். 4வது ராஜாங்க புஸ்தகம் என்றால் 1 சாமுவேல் 1வது ராஜாங்க புஸ்தகம், 2 சாமுவேல் 2வது ராஜாங்க புஸ்தகம், 1 ராஜாக்கள் 3வது ராஜாங்க புஸ்தகம், 2 ராஜாக்கள் 4வது ராஜாங்க புஸ்தகம். ராஜாங்கம், கிங்டம், அரசு, 4வது அரசு புத்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம். இது இந்த ராஜாக்கள் புத்தகம் தொடர்ந்து வர்றதுனால, ஒன்றின் பின் ஒன்றாக வர்றதுனால, ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அதனுடைய பின்னணி தான் இது. அதனால் அந்த பின்னணியை இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாலமோனின் நாள் வரைக்கும் உள்ள வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கு, 1 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவரை தொடர்ந்து அவருடைய மகன் யெரொபெயாமுடைய நாளிலிருந்து கடைசி ராஜா வரைக்கும் உள்ள புத்தகம் இந்த புத்தகத்தில் வருது. இந்த புத்தகம் சரியாக சொல்லணும்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகஸ்யாவுடைய நாளில் தொடங்கி, அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகஸ்யாவில் தொடங்கி. ஏன்னா இப்போ இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சு, நாடு பிளவுப்பட்டுடுச்சு. தெரியுமில்ல, நாடு பிளவுப்பட்டால் தெரியுமில்லையா? போன வகுப்புல சொல்லியிருக்கேன். நாடு பிளவுப்பட்டது. இஸ்ரவேல் ஒன்றான இஸ்ரவேல் பிளவுப்பட்டு போன பிறகு உள்ள அந்த நாளிலிருந்து வருகிறது. ஆமாம், அவங்க சமஸ்த இஸ்ரவேலர் ஆயிடுறாங்க. இவங்க யூத கோத்திரமாக மாறிடுறாங்க. ஆக்சுவலி 2 ராஜாக்களின் புஸ்தகம் முதல் இதில் அந்த முதல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் தான் இந்த நாடு பிளவுப்படுறதெல்லாம் பார்க்குறோம். தாவீது இறந்து போகிறாரு, அதனுடைய தொடர்ச்சியாக இது ஒன்று. இங்கே ஆசாபுடைய மரணத்திலிருந்து தொடங்குது. ஒரு புஸ்தகம் மரணத்திலிருந்து தொடங்குனா நல்லா இருக்காது. ஒரு புஸ்தகம் ஆகாபுடைய மரணத்திலிருந்து தொடங்குது. ஒரு மரணத்திலிருந்து தொடங்குனா நல்லா இருக்காது. ஆனால் இது மரணத்தில் தொடங்குது. முடியும் போது வேலை மரணத்தில் முடியலாம். ஆனால் தொடக்கமே மரணமாக இருப்பது நல்லா இருக்காது. ஸோ இந்த புத்தகம் நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேல் மற்றும் யூதாவுடைய ராஜ்யங்கள் எப்படி கடவுளை விட்டு பிரிந்து போய் பிற்காலத்தில் சிறைப்பட்டு போனார்கள் என்பதில் முடியும். முதல்லையே இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய 10 இஸ்ரவேல் கோத்திரம் சிறைப்பட்டு போயிடுச்சு. இந்த ராஜாக்களின் புஸ்தகம் முடியும் போது எதில் முடியுது? இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அவங்க அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அசீரியா அவர்களை வென்று, சிறைப்பட்டு போகிறதுன்னா அவர்களை மேற்கொண்டு வென்று, அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராஜா ஒரு நாட்டின் மீது போர் எடுப்பாரானால், ஒரு அரசர் இன்னொரு நாட்டின் மீது போர் எடுப்பாரானால்
போரில் வீரர்கள்லாம் போராடுவார்கள். வீரர்கள் போராடி ஒரு நாட்டினுடைய வீரர்கள் தோற்று போனால் மற்ற நாட்டினுடைய வீரர்கள் உடனடியாக மீதியாக இருக்கிற அந்த வீரர்களை மாத்திரம் கைது செய்வதில்லை. என்ன செய்வாங்க, அந்த எந்த ஊரில் யுத்தம் நடக்கிறதோ போர் நடக்கிறதோ அந்த 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 பகுதி முழுவதும் உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சிறைப்பிடிப்பார்கள். அகதிகளாக நாடு கடத்தப்படுவார்கள். ஏன் அப்படி செய்வாங்க தெரியுமா? ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தன் எழும்பி இந்த நாட்டுக்காரன் தானே நம்ம நாட்டில் உள்ளவங்கள போரில் தோற்கடித்து என்ன செய்தான், நம்மளெல்லாம் வென்றான், அதனால் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவன் தனியாக ஒரு ரகசியமாக ஒரு இராணுவத்தை உருவாக்கி இவர்கள் மேலே என்ன செய்யக்கூடாது, போர் எடுக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற முக்கியமானவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க. குறிப்பாக ஆண்களை, பெண்களையும் எடுத்து போவாங்க. பெண்களை சிறைப்படுத்தி கொண்டு போவார்கள். பெண்களை திருமணம் செய்வதற்கும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கில்ல, பாலியல் ரீதியாக அனுபவிப்பதற்கும். ஆண்களை கொண்டு போவார்கள். ஆண்களை வைத்து வேலை செய்ய முடியும், அடிமைகளாக வேலை செய்ய முடியும், வைக்க முடியும். அதனால் அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போவார்கள். அதனால சிறைப்படுத்தி போகிறது, நாடு கடத்தப்படுறது. ஆனால் நம்முடைய இந்தியா நாட்டில் அப்படி எல்லாம் இருந்தது. ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை பண்ணும்போது கூப்பிட்டு போயிடுவாங்க, நாட்டை காலி பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம சாமுவேல் புஸ்தகத்தில் படித்தோம், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சிறைப்பட்டு போனார்கள். அப்போது அவன் தன்னுடைய மனைவியெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போகும்போது அவன் தன்னுடைய பலம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்தான், போர் செய்து எல்லாரும் வெற்றி கொண்டு அந்த முழு கூட்டத்தையும் எங்கே கொண்டு போயிட்டான், இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போனான். அப்போ அங்கே இருந்தவங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருந்த பலம் இருக்கிற வரைக்கும் அழுதார்கள், தங்களுடைய மனைவிமார்கள் போய்விட்டார்களே, தங்களுடைய பிள்ளைகள் போய்விட்டார்களே என்று சொல்லி. ஸோ இந்த மாதிரி இது. அதனால் இந்த புத்தகம் யூத நாடு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதையும், அதுக்கு முன்னதாக முக்கியமான இஸ்ரவேல் நாடு அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் உள்ள வரலாற்றை நமக்கு சொல்லுகிறது. ஸோ யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா வரையிலையும், அதுக்கு முன்னாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியா வரைக்கும், ஆகாபிலிருந்து அகசியா வரைக்கும் உள்ள வரலாறையும் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த ராஜாக்களை பற்றி நாம் ஒரு பட்டியல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் யார் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சி செய்கிறார்கள்னு சொல்லி. இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமான நிலையில் இஸ்ரவேல் நாட்டில் இருந்தாங்க. இந்த புத்தகம் ராஜாக்களை மாத்திரம் முக்கியப்படுத்தி வரலாறு எழுதவில்லை, மாறாக ராஜாக்களோடு கூட சேர்ந்து அந்த நாட்டில் சமய மறுமலர்ச்சி உண்டாக்கின தீர்க்கதரிசிகளையும் நமக்கு சொல்லுது. தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமானவர்கள். இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில் நம்ம எலியாவின் ஊழியம் முடிகிற வரைக்கும் உள்ள வரலாறை படிக்கிறோம். எலியாவின் ஊழியம் முதல் புத்தகத்திலே வருது. அதனுடைய தொடர்ச்சியாக 2வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் எலியாவின் ஊழியத்தை பற்றியும், அதற்கு பிறகு எலிசாவின் ஊழியம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் உள்ள எலிசாவின் ஊழியத்தை பற்றியும் நாம் படிக்கிறோம். எலிசாவும் இஸ்ரவேலிலே மிக முக்கியமான, யூதாவில் இல்லை, இஸ்ரவேலில் மிக முக்கியமான
ஊழியம் செய்தார்கள், மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள், கடவுளுக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். இத்தனைக்கும் இந்த இஸ்ரவேல் நாட்டில் உள்ள மற்ற மக்கள், அரசர் எல்லாரும் கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள், கடவுளை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் மாத்திரம் இஸ்ரவேலின் கடவுளை மறக்காமல் அவருக்காக வைராக்கியமாய் நின்று யுத்தம் செய்தார்கள். கிட்டத்தட்ட 30 தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் நாட்டில் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய வார்த்தையை அரசர்களுக்கு அறிவித்தார்கள். இதுதான் அவருடைய இது. இப்போது இந்த புத்தகத்தில் நீங்கள் அடிக்கடி 2 வார்த்தைகளை படிக்கலாம். ஒன்று தீர்க்கதரிசிகள், 2வது தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? எஸ், மாணவர்கள், பிள்ளைகள். இப்போ தமிழ், புது தமிழில் பிள்ளைகள், தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள், இறைவாக்கினர் பிள்ளைகள். இப்போது தீர்க்கதரிசிகள் என்றால் தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறவர்கள். அதே நேரத்தில் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இருக்கிறது போல வேதாகம கல்லூரி நடத்தினார்கள். அந்த கல்லூரியில் இணைந்து தீர்க்க தரிசனம் உரைப்பது எப்படி என்று கற்றுக்கொண்ட மாணவர்கள். இப்போது இதில் ஒரு சிலர் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவாங்க, ஒரு சிலர் அந்த பேரில் தான் இருப்பாங்க, ட்ரைனிங்கில் தான் இருப்பாங்க. அவர்கள் ஒரு சிலர் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். சரி, அதாவது தீர்க்க தரிசன பயிற்சி பெறுகிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு தீர்க்க தரிசன பயிற்சி கொடுக்குறாங்களே ஒரு சில சபைகளில், ஒரு சில ஊழியர்கள், அந்த பயிற்சியில் நான் பங்கெடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்டால், புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன ஊழியம் என்பது ஒரு வரம், அதை எல்லாரும் பெற முடியாது. பயிற்சி எடுக்கிறதுனால அந்த வரம் நமக்கு கிடைக்காது. பயிற்சியில் போய் பங்கெடுத்து கொள்ளலாம். ஆனால் பயிற்சியில் பங்கெடுத்துங்கிறதுக்காக தீர்க்க தரிசனம் நம்ம பிரகடனப்படுத்த முடியாது. we cannot declare that we are prophets because we attended a training. இப்போது பைபிள் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே தங்களை பாஸ்டா சொல்லிக்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் பாஸ்டாகவே இருக்க மாட்டாங்க இன்றைக்கு. அதே போல் தீர்க்கதரிசிகளாக பயிற்சி பெறலாம், தீர்க்கதரிசனத்தை குறித்த அறிவு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அழைப்பு இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போய் சொல்ல முடியாது. சிலர் இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தில் உள்ள ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், தீர்க்கதரிசன ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் துணிஞ்சு கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி இதை உணர்வாங்க. அது அவங்களுடைய மனதில் உண்டாகிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை சொல்லுவாங்க, அது நடைபெறாமல் போகும். அதனால் அப்படிப்பட்ட ஊழியத்தை துணிந்து யாரும் சொல்லாமல் இருப்பது நல்லது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் இருப்பது நல்லது. அது துணிகரமான பாவமாக மாறிவிடும். அதனால் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் சில முக்கியமான காரியங்களை கொடுக்குறார். இன்னும் வேதத்தில் படிக்கிற சில முக்கியமான தீர்க்கதரிசிகளை பற்றி படிக்கும்போது ஏசாயா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, இவர்கள் எல்லாரும் இந்த காலகட்டத்தில் வருகிறவர்கள். ஆமாம். ஸோ இந்த 12 தீர்க்கதரிசிகள், இவருடைய காலத்தை வேத புஸ்தகத்தின் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? யூதர்களின் இலக்கிய காலம் அல்லது யூதர்களுடைய தீர்க்க தரிசன இலக்கிய காலம் என்று அதை வேதாவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆமாம், அல்லது இஸ்ரேலர்கள். ஏன்னா நிறைய நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இஸ்ரவேலில் தான் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, யூதேவில் இருக்கல.
ஒரு சின்ன புள்ளி விவரம். ஆமாம், ஏசாயா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா. செப்பனியா வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகள். ஆமாம் 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 ஆமாம். செப்பனியாவுக்கு பிறகு வர்றவங்க 3 தீர்க்கதரிசிகள். சகரியா, மல்கியா, இன்னொருத்தர் இருக்கிறார் ஆகார். இவங்க சிறையிருப்புக்கு பிறகு, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு வந்தவங்க. சிறையிருப்புக்கு முந்தி இருந்தவர்கள் 12 பேர். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த புத்தகம் 12வது புஸ்தகமாக வருகிறது இந்த பட்டியலில். நம்முடைய புத்தகங்களில் 12வது புத்தகம். வெறும் 25 அதிகாரம் தான் இருக்குது. வெறும் 25 அதிகாரம் தான் இருக்குது. மனம் இருந்தால் ஒரே அமர்வில் உட்காந்து படிச்சிடலாம். படிக்காதவங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், படிச்சிருங்க. வெறும் 719 வசனம் தான் இருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகமாக இப்போ புள்ளி விவரம். போன வகுப்பில் நான் 1 ராஜாக்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் கேட்கலன்னா நீ கிளாஸுக்கு வரல. எடுத்துக்கோங்க. சரி. 719 வசனங்கள் தான் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதனால் 25 அதிகாரங்களும் 719 வசனங்கள் இருக்கிறதுனால கடான் ஒரே உட்கார்ந்து படிச்சிடல. ஒரே மூச்சில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 118 கேள்விகள் இருக்குது இந்த புஸ்தகத்தில். 118 கேள்விகள் இருக்குது. அதே போல் 118 கட்டளைகளும் இருக்கு. நேரடி கட்டளைகள். செய்யாதே, போகாதே, அப்படி போல. எல்லாம் பைபிள் படிக்கும்போது வாக்கு தத்தத்தை நம்ம தேடுறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே அதிகமான வாக்கு தத்தங்கள் இல்லை. வெறும் 3 வாக்கு தத்தம் தான் இருக்கும். அதனால் வேதாகம் முழுவதுமே வாக்கு தத்தம்னு சொல்லி அப்படி படிக்கிறது தான் நல்லது. இந்த நூலுடைய ஆசிரியர் இந்த நூலை எரேமியா தீர்க்கதரிசிதான் எழுதினார் என்று யூத பாரம்பரியமான தல்மூத் நமக்கு சொல்கிறது. யூத பாரம்பரிய புத்தகமாகிய தல்மூத் நமக்கு சொல்கிறது. ஆமாம், தல்மூத். இந்த புத்தகத்தில் காணப்படுகிற இலக்கிய நடையை பார்க்கும்போது இது எரேமியா எழுதினார் என்று சொல்லும் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ஆனால் எந்த குறிப்பும் இல்லை. இது யார் எழுதுனாங்கன்னு எந்த குறிப்பும் நமக்கு இல்லை. ஆனால் அந்த எழுத்து நடையை வச்சு சொல்லும்போது எரேமியா எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆமாம், எழுத்து நடையை வச்சு எரேமியா எழுதினார்னு. தமிழ் பைபிள் படிச்சுட்டு நம்ம அவருடைய எழுத்து நடையை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நாம் தானியல் அண்ணனை போல எபிரேயம் படிச்சிருக்கணும். எபிரேயம் படித்தா தான் நமக்கு தெரியும். இந்த புத்தகம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடும். அதாவது 560க்கும் 550க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடும். ஒன்று ராஜாக்கள் எதற்காக எழுதப்பட்டதோ அதே காரணத்துக்காகத்தான் இந்த புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல காரணத்துக்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. தங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை பின்வரும் சந்ததியார்
திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. முன்னோர் செய்த பாவத்தை பின் சந்ததியார் செய்யக்கூடாது என்ற ஒரே நோக்கம்தான் இந்த புத்தகம் எழுதப்படுவதற்கான காரணம். பிளவுபட்ட ராஜ்யம் தேவ கிருபையால் இணைந்து ஒரு ராஜாங்கமாக வருகிறது. நிறைய பேர் காலகட்டத்தில் மற்ற மக்களோடு கூட இணைந்து போனார்கள். மற்ற மக்களோடு இணைந்து போனார்கள். அவர்களை ட்ரேஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய ஐடென்டிட்டியை காத்துக்கிட்டாங்க. நாங்கள் இந்த இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அந்த ஐடென்டிட்டியை கெடுக்காமல் அதில் உறுதியாக இருந்துட்டாங்க. இப்போது நான் போன வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பெட்டக்குறும்பாவிலிருந்து அந்த நாட்களில் ஒரு சில கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. 1880களில் குறிப்பாக நெலாக்கோட்டை பகுதியில். அதில் ஒரு 2 குடும்பம் அப்படியே அந்த கிறிஸ்துவ இதுலேயே வந்தாங்க, கத்தோலிக்க இதில் பாரம்பரியத்தில் வந்தாங்க. அவங்க நாள்பட பெண் எடுத்து கொடுத்தல் பழக்க வழக்கங்களில் அவங்க அப்படியே காணாமல் போயிட்டாங்க. வாங்கம்மா, அவங்க காணாமல் போயிட்டாங்க. அந்த குடும்பம் யார் அப்படிங்கிறது இப்போது ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதில் கடைசியாக ஒரு அம்மா 2000க்கு பிறகு ரொம்ப சமீபத்தில் இங்கே மேல்கொள்ளூரில் இறந்து போனாங்க. காரணம், அவங்கள மட்டும்தான் எல்லாருக்கும் என்னவா தெரிஞ்சது, பெட்டக்குறும்பான்னு தெரியும். மற்றவங்க பிள்ளைங்களை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ அந்த ஐடென்டிட்டி இல்லை. காரணம், அவங்க மற்றவங்களோட கலந்துட்டாங்க. அதனால் அதே போல் இந்த இஸ்ரவேல் மக்கள் நிறைய பேர் தங்களுடைய தனித்தன்மை இழந்து மற்றவங்களோட திருமண பந்தம் வைத்ததுனால காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அதில் இன்றைக்கும் ஒரு சிலர் தங்களுடைய இந்த உண்மையான இந்த இரத்தத்தை பாதுகாத்து வந்தார்கள். 1947க்கு பிறகு இஸ்ரவேல் என்ற நாடு உருவான பிறகு பல நாடுகளில் இருந்த இந்த யூத மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார்கள். தங்களுடைய முன்னோர்களுடைய நாட்டுக்கு திரும்பி போனாங்க. நேற்றைக்கு இங்கே ஒரு தகவல், முழுமையாக படிக்கலை, ஒரு தகவல், மணிப்பூரில் இன்றைக்குமே ஒரு யூத மக்கள் இருக்கிறதாக தகவல். அவங்க இஸ்ரவேலுக்கு போகிறதுக்கான ஆயத்தங்களை செய்கிறதாக ஒரு தகவல். இருக்கலாம் இல்லை, டிஎன்ஏலேருந்து சொல்ல முடியாது. அவங்க இந்த ஒவ்வொரு யூதரும் எப்படியாவது ஒரு வகையில் அவங்களுடைய இதை எழுதி வச்சுருப்பாங்க தங்களுடைய. ஆமாம், அது இப்போ அப்படி சொல்லுவாங்க. எனிவே, கட் த ஸ்டோரி ஷார்ட், இன்றைக்கும் தங்களுடைய அந்த பூர்வீகத்தை எந்த கலப்பும் இல்லாமல் காக்கிறவர்கள் உண்டு. அதனால் அன்றைக்கு இருந்தவர்கள் காத்து கொண்டனால் அவர்கள் யூத கோத்திரத்தோடு கூட கலந்து போனார்கள். இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் அந்த வகையான மக்கள். இஸ்ரவேலர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் யூதர்கள் என்று அழைத்து கொண்டாலும் அவர்களெல்லாம் ஒரே மக்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்புத்தகத்தினுடைய முக்கியமான தகவல், இஸ்ரவேல் 2 ராஜாக்களின் புஸ்தகம் இஸ்ரவேல் நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய வீழ்ச்சியும் 2 அரசுகளான யூத அரசும் இஸ்ரவேல் அரசும் பரிதாபமான முடிவை சந்திக்கிறார்கள் என்ற இஸ்ரவேலின் வரலாற்றை நமக்கு சொல்கிறது. இன்னொரு தடவை சொல்லுமா? 2
அரசாங்கமும், யூத அரசாங்கமும், இஸ்ரவேல் அரசாங்கமும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடைந்த பெரும் வீழ்ச்சி. அந்த பெரும் வீழ்ச்சி பரிதாபமான ஒரு முடிவை அடைகிறது. ஒன்று, வட பகுதியில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் அசீரியாவுக்கு அடிமைகளாய் போனதையும் நாடு கடத்தப்பட்டதையும், தென்னாடாகிய யூதேய நாடு சுமார் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு அடிமைகளாய் போன வரலாறையும் நமக்கு சொல்லுகின்றன. இஸ்ரவேலின் தலைநகரமாக சமாரியா விளங்கினது. ஆனால் பிற்காலத்தில் தான் சமாரியா வந்தது. தொடக்கத்தில் அப்படி சமாரியா வரல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சமாரியா இஸ்ரவேலுடைய தலைநகரமாக அறியப்பட்டது. அன்றையிலிருந்து அது வட நாட்டினுடைய தலைநகரம். அதனுடைய அழிவை பற்றி முன்னதாக கடவுளுடைய வார்த்தையில் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலைநகரத்துடைய வீழ்ச்சி அசீரிய ராஜாவாகிய சல்மோனேசரால் கிமு 722 நடக்கிறது. இந்த சல்மனாசார் அவர் கிமு 722 சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். குறிப்பாக இந்த சமாரியாவில் இருந்த மக்கள், ஏன்னா அங்கே தான் தலைநகரை கைப்பற்றிவிட்டால் மற்ற நாடுகள், அந்த நாட்டின் பிற பகுதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரசுக்கு அடிமையாகிடும். இல்லை, இந்த சமாரியாவில் இருந்தவங்களை இந்த அசீரியாவுக்கு அழைத்து போனவர் அங்கேயும் அவங்களுடைய இந்த தனித்தன்மையை காக்காதபடிக்கு அவர்களை அந்த நாட்டினுடைய பெண்களோடு கூட உறவு கொள்ள வைக்கிறார், திருமணம் செய்து கொடுக்கிறார். இங்கே ஒரு சிலர் விட்டு போனார் இல்லையா, சமாரியாவில் சிறைப்பிடித்து கொண்டு போகாதவர்கள் ஒரு சிலர் இங்கே சமாரியாவில் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் எல்லாம் இங்கே விட்டு போனாங்க. அவங்களையெல்லாம் அவர் என்ன செய்யலை, விடுதலை செய்யலை. மாறாக அந்த நாட்டிலிருந்து அசீரியாவிலிருந்து ஒரு பெரும் திரளான கூட்டத்தை இங்கே இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பெண் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்கள கலக்க வச்சுட்டார். இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்போ யார் என்ன செய்ய முடியாது, ஒரு நாட்டினுடைய தனித்தன்மையை காக்க முடியாது, காக்கக்கூடாது. அதுதான் அந்த அரசுடைய திட்டம். ஏன்னா காத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எழும்பி இவங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு வாய்ப்பாக மாறிடும். ஆனால் அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம மக்களை கலக்க வச்சுட்டார். அதுதான் முக்கியம். இதனுடைய தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு, யூதாவின் அரசராகிய சிதேக்கியாவின் காலத்தில் பாபிலோன் நாட்டின் அரசர் நேபுகாத்நேச்சார் சிதேக்கியா மன்னனுடைய நாட்களில், அதாவது கிமு 588ஆம் ஆண்டு எருசலேமை அழித்து, எருசலேம் தான் யூதர்களுடைய தலைநகர், அந்த எருசலேமை அழித்து அங்கிருந்து தேவாலயத்தை சுட்டெரித்து அங்கிருந்த மக்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் மன்னர் சிதேக்கியா, இஸ்ரவேலின் அரசர் சிதேக்கியா,
அவருடைய சிதேக்கியாவையும் சிதேக்கியாவுடைய நாட்டு மக்களையும் அதனுடைய தலைநகராகிய எருசலேமிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போகிறார். அப்படி போவதற்கு முன்பதாக அவர் செய்த முக்கியமான காரியம் எருசலேம் தேவாலயத்தை முற்றுமாக அழித்து போட்டார். அதுக்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தேவாலயம் கட்டப்படுது. சிறுபாபேலாலே கட்டப்படுது. சிறுபாபேல் கட்டுகிறார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியா 70 ஆண்டுகளுக்கு பிறகு. அதை அடுத்த பகுதியில் படிப்போம். இந்த 2 நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லுகிற புத்தகம்தான் 2 நாளாகமம், 2 ராஜாக்களின் புத்தகம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எப்படி இஸ்ரவேல் மக்கள் வட பகுதியில் இருந்த இஸ்ரவேல் மக்களும் தென்பகுதியில் இருந்த யூதா மக்களும் சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் அந்த 2 சாம்ராஜ்யங்கள், பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்து சிறைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை கூறுகிறது. இந்த புத்தகத்தை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். கிமு 722க்கு முன்னால் 2 ராஜ்யங்களுடைய வரலாறு. கிமு 722க்கு முன்னால் இருந்த இந்த 2 ராஜ்யங்களின் வரலாறு. இந்த வரலாறு எழுதும் போது என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் வரலாறு எழுதுவாங்க, யூதா வரலாறு வரும். யூதா வரலாறு எழுதிட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் வரலாறு வரும். இப்படியே மாறி மாறி வரும். இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் மாத்திரம் நம்ம படிக்கும்போது படிச்சிருக்கீங்களா? நினைவு இருக்குதா? கன்ஃபியூஷன் ஆகும் சில வேளைகளில் அந்த பேரெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்படி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடம் உங்களுக்கு நடத்தப்படுகிறது. அதனால் கவனமாக படித்து பார்த்துருங்க, சரிங்களா? 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 17வது அதிகாரம் 41வது வசனம் வரைக்கும் இந்த வரலாறு ஒரே வரலாறாக வரும். 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 17வது அதிகாரம் 41வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் இந்த வரலாறு அப்படியே கடகடன்னு வரும். 2 நாட்டுடைய வரலாறும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி, நம்ம இந்த துணி நெய்யும் போது இந்த நூல் அந்த நூல் ஒன்றா வரும் இல்லையா? அதே மாதிரி 2 நூலும் இணைஞ்சு வரும். இந்த 2 வரலாறும் இணைஞ்சு வரும். யூதேய நாட்டினுடைய வரலாறும் நீங்கள் சொல்கிற சமஸ்த இஸ்ரவேலுடைய வரலாறும் ஒன்றா பிணிஞ்சு வரும். ஆக்சுவலி சமஸ்த இஸ்ரவேல் நான் சொல்லக்கூடாது. அது இந்த நாடு பிரியப்படுறதுக்கு முன்னே தான். நாடு பிரியப்படுறதுக்கு முன்னில்லை. மற்றபடி அது இஸ்ரவேல் நாடு தான். சமஸ்த இஸ்ரவேலருங்கிறது தான் முதல் பேர்சபா வரைக்கும் இருக்கிற அந்த நாடு. தான் முதல் பேர்சபா வரைக்கும். அது தாவீது, சாலமோன், அதுக்கு முன்னால் சவுல், இவர்கள் ஆண்ட பகுதி. சாலமோனுடைய நாட்களில் அவருடைய மரணத்துக்கு பிறகு யெரொபெயாமுடைய காலத்தில் தான் பிரியுது. அப்போது இது சமஸ்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை. சமஸ்த இஸ்ரவேல் என்றால் முழு இஸ்ரவேல் என்பதுதான் பொருள். அகண்ட இஸ்ரவேல் அகண்ட இந்தியான் மாதிரி அகண்ட இஸ்ரவேல். ஆனால் உண்மையில் அகண்ட இஸ்ரவேல் அதை விட பெருசுங்க. ஆனால் அகண்ட இஸ்ரவேல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகண்ட இஸ்ரவேலுங்கிறது ஒரு நதியிலிருந்து இன்னொரு நதி வரைக்கும், ஒரு சமுத்திரத்துலேருந்து இன்னொரு சமுத்திரம் வரைக்கும். அதான் ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. அவங்க தோற்று போனாங்க. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் அதுதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பழைய ப்ராமிஸை கிளைம் பண்ணி அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ காலத்துக்கு எப்போ சாத்தியப்படும் தெரியாது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அது வேற வரலாறு. 1000 வருட சாட்சியில் இப்போ இருக்கிற இதெல்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. புது இஸ்ரவேல் அது பெண்டிகோஸ்டாக்னு சொல்லி கொடுத்தது ஃபுல்லாக தப்பு இருக்குல்ல. நான் லீவியா ப்ளஸ் படிச்சுட்டேன். 1000 வருஷம் அரசாச்சு அவங்க வேறு கிரகத்தில் நடக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க.
பட் அப்படி இல்லை இயேசு சொன்னபடி. இல்லை, பூமியில் நடக்கும். அப்போ பார்க்குற இந்த பூமி இருக்குமான்னு தெரியாது. ஆபிரகாம் வந்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நியாயப்பிரமாணத்தினால் இழந்தான் சொல்லி வசனம் இருக்கு. ஸோ நமக்கு வரும்போது அது புதிய உடன்படிக்கை மூலம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நமக்கு சாத்தியம். சரி. அப்போ கிறிஸ்துவ பிறகு வர அந்த வரலாறு என்னங்கிறத அது தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். இந்த புத்தகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்கள். யூதேய நாட்டின் அரசர்களான எசேக்கியா, யோசியா, இந்த 2 பக்தியுள்ள ராஜாக்கள் யூதேயா நாட்டின் வரலாற்றுப்படி இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எசேக்கியா ராஜாவும் யோசியா ராஜாவும் பக்தி உள்ள ராஜாக்களாக இருந்தார்கள். யோசியா, இந்த 2 பேருமே பெரிய எழுப்புதலை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். மக்கள் மத்தியிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். எசேக்கியா ராஜாவை பற்றி 18வது அதிகாரம் 1வது வாக்கியம் தொடங்கி 21வது அதிகாரம் கடைசி வரைக்கும் உள்ள பகுதியை படித்து பாருங்கள் தயவுசெய்து. 18 முதல் 21 வரைக்கும் உள்ள அதிகாரத்தை படிச்சிருங்க. எசேக்கியா பற்றி இதனுடைய இந்த எழுப்புதலுடைய தொடர்ச்சி யோசியாவின் நாட்களிலும் வருகிறது. 22, 23 அதிகாரங்கள் எசேக்கியாவுடைய இதில் வரலாறு பெரிய வரலாறாக இருக்கும். இந்த 2 அரசர்களும் இஸ்ரவேலில் அல்லது யூதேயில் உள்ள மற்ற அரசர்களை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேல் மக்களை அல்லது யூதேயன் மக்களை அவருடைய இருதயங்களை கடவுளிடத்தில் திருப்பினார்கள், தேவனிடத்தில் திருப்பினார்கள். அந்த நாட்டில் பேக் டு த பைபிள்னு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் வருது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேக் டு த பைபிள், சத்தியவசனம். இன்னைக்கு இருக்குது பேக் டு த பைபிள் அப்படின்னு. வேதாகமத்துக்கு திரும்புங்கள் என்கிற ஒரு கொள்கையோடு பேசினாங்க. அதே போல் இவர்கள் வந்து எசேக்கியாவும் யோசியாவும் என்ன செய்தாங்க? வேதத்துக்கு திரும்புங்கிறது காட்டிலும் எசேக்கியாவும் யோசியாவும் தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் யோசியா மரணம் அடைந்த பிறகு துரதிருஷ்டவசமாக திரும்பமாக இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். ஆமாம், யோசியாவின் நாட்களில் அவருடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒழுக்கக்கேடடைந்து விக்கிரக ஆராதனை செய்து தேவன் பக்கத்திலிருந்து திரும்பி விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி விழுந்தார்கள், ஒழுக்கக்கேடு அடைந்தார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள். இந்த அநியாயங்களெல்லாம் செய்ததுனால யோசியாவின் மரணத்துக்கு பிறகு யூதேய நாடு சரிவு கண்டது. அந்த சரிவானது இவர்களை நேபுகாத்நேச்சர் கொள்ளையடிப்பதற்கு, நேபுகாத்நேச்சர் இவர்களை சிறைப்பிடிப்பதற்கு காரணமாய் மாறினது. இப்புத்தகத்தில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், 2 அரசர்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளை நாம் தள்ளினால் கடவுள் நம்மை தள்ளுவார். அதே நேரத்தில்
அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் அடிப்படையான சத்தியம். இதுதான் அடிப்படையான சத்தியம். இந்த புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. இந்த புத்தகம் எப்படியாவது மக்கள் கடவுளை தேட வேண்டும், எப்படியாவது மக்கள் கடவுளை தேட வேண்டும் என்பதுதான். தேடினார்கள், கண்டடைந்தார்கள். தேடாமல் இருந்தார்கள், இழந்து போனார்கள். ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, இந்த புத்தகம் இஸ்ரவேல் நாடு அல்லது யூதேய நாட்டினுடைய ஆவிக்குரிய நிலையை நமக்கு காண்பிக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையை படம் பிடித்து காண்பிக்கிறது. அரசியலையும் பொருளாதாரத்தையும் இது நமக்கு சொன்னாலும், நியாயப்பிரமாணத்தின்படி முழு இருதயத்தோடும் கடவுளை பின்பற்றி நடக்காமல் இருந்தால் அது பெரிய தவறாக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் அது இஸ்ரவேலரை பாவம் செய்ய தூண்டின, இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய தூண்டின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவர்களை விலக செய்யவே இல்லை. யெரொபெயாம் இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. கடைசி வரைக்கும் அவனுடைய பாவங்களில் 1-2 இஸ்ரவேல் மக்களை தொடர்ந்து வந்தது. ஆனால் இவர்கள் அதிகமாக பாவம் செய்தார்கள், யெரொபெயாம் என்ற மன்னர் அரசனுடைய நாட்களில் ஏற்கனவே கடவுள் இதை பற்றி எச்சரிக்கிறார். யெரொபெயாம் பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் விலகவில்லை. அது அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. நான் ஒரு சின்ன குறிப்பெழுதி வச்சிருக்கேன். காந்தியடிகள் இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதே போல இஸ்ரவேலுடைய பாவத்துக்கு தந்தை யெரொபெயாம். இஸ்ரவேலுடைய பாவத்துக்கு தந்தை யெரொபெயாம். ஆதாம் முழு மனுக்குலத்துக்கும் பாவத்தை கொடுத்து போனார். அது ஏவாளன்னு ஆதாமன்னு 2 ஒன்று தான். என்ன சரி, இது யெரொபெயாமுடைய காலம். சரி, இப்போ இந்த புஸ்தகத்தில் அதிகமாக கடவுளுடைய அக்கறையை அல்லது கரிசனையை நாம் பார்க்க முடிகிறது. கடவுளுடைய கரிசனை என்னவென்றால் ஒருவரும் கெட்டுப்போகும். இப்போ இந்த இஸ்ரவேல் நாடு பாவத்துக்கு நேராக தன்னை விற்று போட்டதினால் அவர்களுக்கு அழிவை தேடிக்கொண்டார்கள். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லை, சொந்த காசில் சூனியம் செய்கிறதுன்னு. அந்த மாதிரி இவங்க சொந்த காசில் சூனியம் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதில் தேவனை தேடும்படி அவர்கள் அடிக்கடி எச்சரிக்கப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்கதரிசிகளை பலரை ஆண்டவர் அதற்காக பயன்படுத்தினார். பாருங்க, தீர்க்கதரிசிகளில் ஒரு சிலர் யூதேவுக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அநேகர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். இப்போ நான் இஸ்ரவேல்
யூதேயன்னு சொன்ன வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுலையா? ஸோ தேசம் தனக்குத்தானே பாவத்தை அல்லது அழிவை தேடிக்கொண்டது. பாவத்தை அழிவை தேடிக்கொண்டது. அதிலிருந்து அவர்களை எச்சரிப்பதற்காக, அவர்களை மனம் திரும்ப வைப்பதற்காக கடவுள் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். அவர்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார்கள். ஆவிக்குரிய அஸ்திபாரம் போட அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அதை இழந்து போனார்கள். தேவன் தேசத்தின் மீது எவ்வளவு கிருபையுள்ள கரிசனை கொண்டார் என்பதை திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதை மக்கள் தள்ளிவிட்டார்கள். தீர்க்கதரிசிகளுடைய சொற்களை கேட்காமல் போய்விட்டார்கள். குறிப்பாக வட பகுதியில் இருந்தவர்கள். இப்போது நான் ஒரு பட்டியல் சொல்கிறேன். நீங்கள் இது எழுத வேண்டாம், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன். நான் இப்போ அதை படிச்சிடுறேன், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இஸ்ரவேலை ஆண்ட வடதேசத்து ராஜாக்களையும் யூதேயாவை ஆண்ட தென் நாட்டு அரசர்களை பற்றிய ஒரு பெரிய வரலாறு. இது கிரானாலஜி ஆஃப் ஹீப்ரூ கிங்ஸ் என்றவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் சில வேளைகளில் சில பெயர்கள் குழப்பமாக, தெளிவில்லாமலும் முரண்பாடாகவும் இருக்கிறது. சரி, இஸ்ரவேல் நாடு 9 அரச குடும்பத்தை சேர்ந்த 19 அரசர்களால் ஆளப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுடுங்க. இஸ்ரவேல் நாடு, வடக்கு நாடு 9 அரச குடும்பங்களை சேர்ந்த 19 அரசர்களால் ஆளப்படுகிறது. இவர்களிலே ஒருவர் கூட நல்லவர் அல்ல. எல்லாரும் கெட்ட அரசர்களாக இருந்தார்கள். மாறாக யூதேயா நாட்டில் ஒரே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த அல்லது அரச வம்சத்தை சேர்ந்த 20 அரசர்கள் ஆண்டார்கள். அவர்களிலே கெட்டவர்களும் இருந்தார்கள், நல்லவர்களும் இருந்தார்கள். அவர்களிலே கெட்டவர்களும் இருந்தார்கள், நல்லவர்களும் இருந்தார்கள். ஸோ இதை நீங்கள் எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி விடுறேன். சரிங்களா? யெரொபெயாம் 22 வருஷம் ஆட்சி செய்கிறார். இந்த ரெகோபெயாம்ங்கிற பேருக்கு பொருள் போராடுகிறவர் என்று பொருள். நாதாப் என்கிறவர் ஆட்சி செய்கிறார் 2 வருஷம். இந்த பெயருக்கு சுயாதீனம் அல்லது சுதந்திரம். 3வது பாஷா என்பவர் ஆட்சி செய்கிறார். இந்த பாஷா என்ற பெயருக்கு பொருள் தைரியம். 24 வருஷம் ஆட்சி செய்கிறார். ஏலா என்பவர் ஆட்சி செய்கிறார் 2 வருஷம். இந்த ஏலா என்கிற பெயருக்கு பொருள் சித்தூர மரம். சித்தூர மரம், சித்தூராங்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய பேர் தான் ஏலா. 2 வருஷம் ஆட்சி செய்கிறார். அப்புறம் சிம்ரி, அடுத்து சிம்ரி. இதற்கு பொருள் கொண்டாட்டம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கொண்டாட்டம் 7 நாள் தான் ஆட்சி செய்யுது. 7 நாள் தான்
இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுது. அடுத்து உம்ரி உம்ரி அல்லது உம்ரி உம்ரி அல்லது உம்ரி உம்ரி அல்லது உம்ரி. அதற்கு பேர் கதிர்கட்டு. கதிர்கட்டு கதிர்கட்டு இருக்கு இல்லையா, உம்ரி. 12 வருஷம். ஆகாப் 22 வருஷம். ஆகாப் 22 வருஷம். இதற்கு பொருள் அப்பாவின் சகோதரர். சித்தப்பா அது பெரியப்பா, அப்பாவின் சகோதரர். ஆகாப்னா அப்பாவின் சகோதரர். 22 வருஷம் ஆட்சி. அகசியா 2 வருஷம் ஆட்சி செய்கிறார். அகசியானா கர்த்தர் பிடிப்பவர், கர்த்தரால் பிடிப்பவர் அல்லது கர்த்தரை பிடிப்பவர்னு சொல்லலாம். யோராம் 12 வருஷம் ஆட்சி செய்கிறார். யோராம் என்ன, யெகோவா உயர்த்துவார், யெகோவா உயர்த்துவார். அடுத்து யெகூ 28 வருஷம் ஆட்சி செய்கிறார். அவரே அல்லது இவரே யெகோவா. யெகூனா என்ன அர்த்தம்? அவரே அல்லது இவரே யெகோவா. யோவகாஸ் 17 வருஷம் ஆட்சி செய்கிறார். யோவகாஸ்னா யெகோவா தாங்குவார், யெகோவா தாங்குவார். 17 வருஷம். யோவாஸ் யெகோவா உதவுவார், யெகோவா உதவுவார். 16 வருஷம். 2 யெரொபெயாம்கள் உண்டு. ஃபஸ்ட்டு வந்தவர் முதல் யெரொபெயாம். இப்போ 13வது அரசர் அவரும் யெரொபெயாம். யெரொபெயாம் 2 எழுதிக்கணுங்க. எலிசபெத் 1, எலிசபெத் 2, எலிசபெத் 3ன்னு எழுதுகிற மாதிரி, எட்வர்ட் 1, எட்வர்ட் 2, எட்வர்ட் 3ன்னு மாதிரி, யெரொபெயாம் 1, 2 எழுதிக்கிறாங்க. அவங்க அந்த குடும்பத்தில் வர்றதுனால 1, 2 எழுதிக்குவாங்க. இவங்க வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பேர் இருக்கிறதுனால நம்ம புரியறதுக்காக என்னடா அங்கே ஒரு யெரொபெயாம் வர்றாரு, இங்கே யெரொபெயாம், இவரும் அவரும் ஒன்றா அல்லது என்னங்கிற கன்ஃபியூஷன் வரும், அந்த குழப்பம் வரும். அந்த குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு இதை எழுதிக்கிறேங்க. சகரியா யெரொபெயாம் 2 41 வருஷம் ஆட்சி செய்கிறார். 41 ஆண்டுகள். சகரியா என்னம்மா போராடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சுத்தமாக தந்துடுறேன். சகரியா யெகோவா நினைப்பார், யெகோவா நினைப்பார். அப்பா பேர் சகரியா தானே? சரியா சரியா சகரியன்னு ஒருத்தர் யாரு? பனியர். அந்த அந்த பொருளுடைய பேருடைய பொருள் தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியாதா? தெரியாதா? அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லையா? சொல்லி கொடுத்துருங்க. எழுதி பார்ப்பீங்களே? சரி. சகரியானா யெகோவா நினைப்பார். 6 மாதம், 6 மாதம் 7 நாள் ஆட்சி செய்திருக்கிறார் சார். யெகோவா நினைப்பார். இவரும் அவர் நினைச்சிருந்தா அது கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இவர் நினைக்கிறீங்க. சரி. அடுத்து சல்லூம் 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 லூ லூ சல்லூம் 1 மாதம் ஆட்சி செய்கிறார். இதுக்கு இந்த பேருக்கு என்ன பொறுத்துங்களா?
சரியான தண்டனை அல்லது தெய்வ தண்டனை. சரியான தண்டனை அல்லது தெய்வ தண்டனை. மெனேகேம் ஆறுதல் அளிப்பவர். 10 வருஷம் ஆறுதல் அளித்திருக்கிறார். மெனேகேம் மே நா கேம் மெனேகாம் கேம். அடுத்து பெக்காக்கியா. யெகோவா திறப்பார். 2 வருஷம் தான் திறந்தார். பாவம், 2 வருஷம். பெக்காக்கியா. அப்புறம் பெக்கான திறந்த கண்ணன். பெக்கின்னு பேர் வச்சுருக்காங்க பெண்களுக்கு. அந்த பேருக்கு நான் நினைக்கிறேன் திறந்த கண். பெக்கி. பெக்காங்கிறது ஆண் பால், பெக்கிங்கிறது பெண் பால். 20 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. ஒசையா மீட்பு. 9 வருஷம் ஆட்சி செய்கிறார். மீட்பு டெலிவரி, சால்வேஷன். ஒசையா சரி. சீக்கிரம் முடிச்சுக்குவோம். ரெகோபயாம் யூத ராஜாக்கள் ரெகோபயாம். இந்த பெரிய பேரில் பெரிய குழப்பம் முதல்ல எடுத்தோன்னு. ரெகோபயாம் யார்? ரெகோபயாம்ங்கிறது சாலமோனுடைய மகன். 17 வருஷம் ஆட்சி செய்கிறார். அதுக்கு பேர் மூடன். மக்களை பெருக்குவாருங்கிறது அதனுடைய பொருள். 17 வருஷம். மக்களை பெருக்குவார் அல்லது மூடன், 2 பொருள். ஏன் சாலமோன் அவனுக்கு இந்த பேரை வச்சாலும் தெரியல. குணத்தை வச்சு பண்ணியிருப்பார். சாலமோனுடைய மகன் யாரு? நேரடி மகன் அபியாம். 3 வருஷம். யெகோவா என் தந்தை. அபியாம்னா யெகோவா என் தந்தை. அபினா அப்பா, யாம்னா இது கர்த்தர். ஆசா 41 வருஷம். அதுக்கு பேர் வைத்தியன் அல்லது வைத்தியர். 41 வருஷம் ஆச்சு. இதில் இந்த முதல் 2 ராஜாக்கள் கெட்டவர்கள். இந்த ஆசா ஒரு வகையில் நல்லவர். யோசபாத் நல்ல அரசர். 25 வருஷம் ஆட்சி செய்கிறார். ஆசாவுக்கு வைத்தியர். யோசபாத்துக்கு யெகோவா நியாயம் தீர்ப்பார். ஜெகோவா ஜட்ஜஸ். யாவே ஜட்ஜஸ். யோராம் கெட்ட அரசர். யெகோவா உயர்த்துவார். அகசியா 1 வருஷம் கெட்ட அரசர். யெகோவா பிடிப்பார். ஒரே ஒரு பெண் அரசி அத்தலியா 7 வருடம். அத்தலியான யெகோவா பலமானவர். 7 வருஷம். யோவாஸ் யெகோவா உதவுவார். இவர் நல்லவராக இருந்தார், கெட்டவராக இருந்தார். மிக்ஸ்டு. நல்லவராக இருந்தார், கெட்டவராக இருந்தார். 49 வருஷம் ஆட்சி செய்கிறார். அமத்சியா அதே போல் மிக்ஸ்டு.
29 வருஷம் ஆட்சி செய்கிறார். யெகோவா பலமுள்ளவர், யெகோவா பலமுள்ளவர், அல்லது யெகோவாவின் பலம், யெகோவாவின் பலன். அசரியா 52 வருஷம் ஆட்சி செய்கிறார். இவரும் மிக்ஸ்டு தான். யோதாம் மிக்ஸ்டு 16 வருஷம் ஆட்சி செய்கிறார். யெகோவா நீதி உள்ளவர். ஆகாஸ் கெட்ட அரசர் 16 வருஷம் ஆட்சி செய்கிறார். ஆகாசுன்னா பிடித்திருப்பவர், பிடித்திருப்பவர், ஹோல்டிங், ஹோல்டர். எசேக்கியா நல்ல அரசர் 29 ஆண்டுகள். மனாசே மறக்க செய்வது 55 வருஷம் ஆட்சி செய்கிறார். கெட்ட அரசர். கெட்டவங்க நிறைய நாள் ஆட்சி செய்கிறாங்க சார். நல்லது காலமே இல்லை. ம், நல்லதுக்கு காலமே இல்லை. அப்படியா? நிறைய காலம். ஆமோன் 2 வருஷம். ஆமோன்னா கட்டுபவர், ஆமோன்னா கட்டுபவர். யோசியா யெகோவா உதவுவார், நல்ல யோசியா நல்ல அரசர் 31 வருஷம். யெகோவா தாங்குவார். யோவகாஸ் யெகோவா தாங்குவார். அதுவும் யோவகாஸ்னாலும் அதான் 3 மாதம் ஆட்சி செய்கிறார். கெட்ட அரசர். யோயாக்கீம் யெகோவா அமைப்பார், செட்டப், யெகோவா அமைப்பார், யெகோவா செட்டப் 11 வருஷம் அமைப்பார். யோயாக்கீம் யெகோவா நிறுவார், நிறுவுவது, எஸ்டாப்ளிஷ் 3 மாதம். கெட்ட அரசர். கடைசியா சிதேக்கியா 11 வருஷம். யெகோவாவின் நீதி, யெகோவாவின் நீதி என்பது இந்த பேர்களுக்கான பொருள். இந்த 2 பட்டியலை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எந்த இடத்துல உங்களுடைய ரெஃபரன்ஸ் வருது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்குங்கிற அந்த வரலாறும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த யூதேயால 10வது அரசர் இருக்காரு இல்லையா, அசரியா, அவர் தான் உசியான்னு சொல்றவர். உசியா 10வது அசரியா. இந்த இதில் ஏசாயா 6வது அதிகாரத்தில் இதில் 12 கெட்ட அரசர்கள், 4 நல்ல அரசர்கள், 4 மிக்ஸ்டு, 2 அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை அப்படிப்பட்டவங்க. ஆண்டவர் சுத்தமான அடுத்த வகுப்பில் நம்ம 1-2 ராஜாக்கள், இந்த நாளாகும் புத்தகத்தை படிப்போம். சரி, ஜாமன்றதுக்கு முன்னால்